வணக்கம். இன்று அதிகாரம் 110 குறிப்பறிதல். பொருட்பாலிலே ஒரு குறிப்பறிதல் பார்த்தோம். அங்கே வருகின்ற குறிப்பறிதல் பிறர் கருத்தை சொல்லாமலே அறிதல் என்பது பொருள். இங்கே அவளுடைய விருப்பத்தை முகக்குறிப்பால் அறிதல் என்பது பொருள். தலைவியினுடைய விருப்பத்தை முகக்குறிப்பால் அறிதல் என்பது பொருள். இதிலே முதல் 8 குறள்கள் தலைவனுடைய கூற்றாகவும் 9, 10வது குறள்கள் தோழியினுடைய கூற்றாகவும் உரையாசிரியர்கள் வகுத்திருக்கிறார்கள். காதலர்களுடன் தொடர்புடையது என்பதனாலே இந்த குறிப்பு என்ற சொல் உள்ள குறிப்பு, மனதில் கருதியது என்ற பொருள் பயப்பது. இவன் அவள் என்ன நினைக்கிறாள் என்றும் இவள் அவன் என்ன நினைக்கிறான் என்றும் மனதில் அவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த உணர்வு, அந்த குறிப்பறிதல். தலைவியின் குறிப்பினை தலைவன் தெரிந்து கொண்டுதான் தன் காதல் நிலையினை தொடர்தல் வேண்டும். இயல்பாகவே பெண் நாணத்தினால் தன் கருத்தை சொல்லிவிடுதல் மரபன்று. தமிழ் மரபுல இயல்பாகவே தன் கருத்தை சொல்லிவிடுதல் மரபன்று. மேல் நாடுகளிலே அது உண்டு. அதெல்லாம் நம்ம பின்னால பார்க்க போறோம். அதை ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். இயல்பாகவே தலைவியானவள் நாணத்தினால் அந்த தன்னுடைய நிலையை கொண்டிருப்பதால் தன் விருப்பத்தினை பார்வை குறிப்பினாலும் கண் அசைவினாலும் புலப்படுத்துதல் மரபு. இதை யார் சொல்லுகிறார் என்றால் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இலக்கணம் செய்த தொல்காப்பியர் சொல்லுகிறார். அவர் கூட என்ன சொல்லுவார்? எனக்கு முன்னாலே உள்ளவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். பாருங்க, நாட்டம் இரண்டும் அறிவு உடம்படுத்தற்கு கூட்டி உரைக்கும் குறிப்புரையாகும் ஒரு நூற்பாவிலே சொல்லுகிறார். இன்னொரு நூற்பாவிலே குறிப்பே குறித்தது கொள்ளுமாயின் ஆங்கவை நிகழும் என்மனார் புலவர். இப்ப நம்ம முன்னால பார்த்தோம் இல்லையா, அந்த நாணத்தினாலே அவள் சொல்லுதல் மரபொன்று என்றும் தன்னுடைய கண்ணசிவினாலும் சில முகக்குறிப்புகளினாலும் அவள் இசைவு தெரிவிக்கிறாள் என்பதை அவன் உணர்ந்து கொள்ளுவான். அதை குறிப்பே குறித்தது கொள்ளுமாயின் ஆங்கு அவை நிகழும். ஆங்கு அவை நிகழும். எது நிகழும்? காதல் நிகழும். காதல் 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 போயின் காதல் போயின் சாதல் சாதல் சாதல். மகாகவி. ஒருவரை ஒருவர் நோக்குகிற போது இருவர் கண்களே உள்ள கருத்தினை புலப்படுத்தணும் காம குறிப்புரை. தலைவியின் வனப்பினால் அணங்குறுத்தப்பட்ட தலைவன் அவள் உள்ள குறிப்பினை அறிந்து கொண்டு கருத்தளவில் காதல் உணர்வுகளை பண்பாட்டுடன் பரிமாறிக்கொண்ட பாங்கினை இவ் அதிகாரம் சொல்ல போகிறது. அதுக்கு முன்னால இதுக்கு தொடர்புடைய ஒரு கதையை சொல்லிடுறேன். இது உண்மையில நடந்த கதை. அதுல கொஞ்சம் அந்த கதாசிரியர் கற்பனை சேர்த்திருக்கிறாரு. இந்த கதையை நான் ஓரிரு மணித்துளிகள்ல சொல்லி முடிச்சிருவேன். இந்த கதையை, சிறுகதையை பலர் படித்திருக்க கூடும். இந்த கதையை எழுதியவர் யார் என்பதை நீங்கள் 7:1 பதிவிடலாம். யார் முதலில் பதிவிடுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு பரிசு உண்டு. முதலில் பதிவிடுகிறவருக்கு மட்டும்தான் அந்த பரிசு. என் கையினாலே பரிசு வாங்கினால் வாழ்நாள் முழுவதும் பரிசுகளை பெற்றுக்கொண்டே இருக்கலாம். கதைக்கு வருகிறேன். கோவிந்தராசன் என்று ஒரு படித்த இளைஞன்
அவன் வந்தே மாதரம் இப்போ ஒரு போன வாரம் தொடங்கினார்கள். 150 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று வந்தே மாதரம் கொண்டாட்டத்தை இந்தியா முழுவதையும் ஓராண்டு கொண்டாட வேண்டும் என்று நடுவண் அரசு அறிவித்திருக்கிறது. அந்த வந்தே மாதர இயக்கத்தை அவன் பழைய காலத்திலே ஒரு 80 ஆண்டுகளுக்கு முன்னாலே தொடங்கினான். அந்த இயக்கம் இருந்தது. பங்கிம் சந்திர சட்டர்ஜியால் எழுதப்பட்ட அந்த வந்தே மாதரம் பாடல் இங்கே தமிழ்நாட்டு இளைஞனவன் கோவிந்தராசன், அவன் அந்த இயக்கத்திலே இருக்கிறான். அவன் தன்னுடைய உறவுக்கார பெண் மீனாம்பாள் என்பவளை காதலிக்கிறான். ஆனால் அவனுடைய தந்தை சுந்தரராஜன் தன்னுடைய மகளை அவனுக்கு கொடுக்க மறுக்கிறான். ஏன் மறுக்கிறான் என்றால், இவன் சுதந்திர வேள்வியில் இருப்பதால் தன்னுடைய மகளை காதலித்து விட்டு சுதந்திர தீயில் குதித்து விடுவானேயானால் தன்னுடைய மகள் வாழ்க்கை என்னாவது என்று இயல்பாக ஒவ்வொரு தந்தையும் படுகிற கவலையை அந்த சுந்தரராஜனும் அடைந்தான். அந்த கவலையை மனதில் கொண்டான். அவளும் விரும்பினாள் இவனை. அவன் என்ன செய்ய போகிறான் என்பது காதலர்களுக்கு ஒரு பொருட்டன்று. மனம் லயித்து விட்டால் அவன் என்ன வேலை செய்கிறான் என்பது அவர்களுக்கு ஒரு பொருட்டன்று. ஆனால் இவன் பெண் கொடுக்க மாட்டான் என்ற கருத்திலே இவன் துறவரம் பூண்டு தன்னை நாட்டினுடைய சேவையிலே முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு வட இந்தியாவிற்கு செல்லத் தொடங்குகிறான். அங்கே சென்று லாலா லஜபதி ராய் என்கிற பெருமகன், அவர் வாழ்ந்த காலத்துல கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாலேன்னு வச்சுக்கோங்க, அவருடைய காலத்திலே அவரை சென்று நேராக சந்திக்கிறான். அவருக்கு பஞ்சாப் சிங்கம்னு பேரு பழங்காலத்துல. இது பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த வரலாறு கெட்டவர்களுக்கு தெரியும், வரலாறை கேட்டவர்களுக்கு தெரியும். அதனாலே அந்த பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி ராய் சென்று பார்க்கிறான். அவருடைய அறிவுரையின்படி மக்கள் சேவையில் இன்னும் முழுமையாக ஈடுபடுகிறான். அதோடு ஒரு சாராரை தாழ்த்தப்பட்டவர்களாக நம் நாட்டிலே பாவித்து வருகிறார்கள். அவர்களை முன்னேற்றுவதற்கான வழியை கண்டறிந்து அந்த வழியில் ஈடுபடும்படி சொல்லுகிறார். அதற்கு ஒரு வழிகாட்டுகிறார். லாகூர் அப்பொழுது எல்லாம் ஒன்றாக இருந்தது. இப்போ அது பாகிஸ்தானிலே இருக்கிறது. லாகூரிலே இல்லை, அதுக்கு முன்னாலே அஸ்வினி குமார தத்தர் என்கிற பெருமகன், லாகூர்ல இருந்தவர் இந்த பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி ராய். அஸ்வினி குமார தத்தர் அவர் வங்காளி, அவர் பஞ்சாபி, இவர் வங்காளி, இவன் தமிழன். எப்படி தேசிய ஒருமைப்பாடு பாருங்க. அஸ்வினி குமார தத்தர் இப்படி ஏழ்மையில் உள்ளவர்களுக்கும் சமுதாயத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ளவர்களுக்கும் நன்மை செய்வதற்காகவே பிறப்பெடுத்தவராக செய்து கொண்டிருக்கிறார். அவரை பார்ப்பதற்காக வங்காளத்திலே பாரிசால் என்கிற இடத்திற்கு செல்கிறான் இந்த கோவிந்தராசன். அங்கே சென்றவுடன் அவருடைய உதவியாளர் சதீச சந்திரபாபு என்பவர் அங்கே இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், அவர் காசி சென்றிருக்கிறார். அஸ்வினி குமார தத்தர் காசி சென்றிருக்கிறார். வேண்டுமானால் நீங்கள் அங்கு சென்று பாருங்கள். இது என்னவோ கொண்டலாம்பட்டியில இருந்து சேலத்துக்கும் சேலத்திலிருந்து குக்கராபுரத்துக்கும் போற மாதிரி இல்லை. இவன் தமிழ்நாட்டில இருந்து லாகூர் போறான். லாகூர்ல இருந்துட்டு எங்க வரான்? வங்காளம் வருகிறான் கல்கத்தாவுக்கு. கல்கத்தாவிலே அவரை காணாமல் கல்கத்தாவில் இருந்து பாரிசால், கல்கத்தாவில் உள்ள பாரிசால் என்கிற இடத்திற்கு, அப்புறம் அங்கிருந்து காசி செல்கிறான். ஒவ்வொன்றும் 800-900 கிலோமீட்டர் அளவுக்கு இடைவெளி உள்ள இடங்கள். எந்த போக்குவரத்து வசதியும் இல்லாத ஒரு காலத்தில் தன்னுடைய காதல் நிறைவேறவில்லை என்று கருதி அவன் ஏன் செல்கிறான் என்று சொன்னால், அதற்கு முன்னாலே அவள் சொல்லுகிறாள், நீங்கள் இல்லை என்றால் நான் இறந்து விடுவேன், இப்பொழுதே
அந்த அதற்கான நஞ்சு உண்பதில் நான் இறங்கிவிட்டேன் என்று அதற்குரிய கருத்துக்களை சொல்லுகிறார். அதை நான் முழுமையாக சொல்லவில்லை. அந்த கடிதத்தை பார்த்தவுடன் தான் இவன் கிளம்புகிறான். அவர் கொடுக்க மாட்டார், பெண் கொடுக்க மாட்டார் என்று சொல்வதனாலே மட்டும் அவன் கிளம்பவில்லை. அந்த பெண் இப்படி ஒரு முடிவெடுத்து விட்டால் அவள் பிழைக்க மாட்டாள் என்று கருதி அவன் சென்று விடுகிறான். இந்த அஸ்வினி குமார தத்தரை காசியில் சென்று சந்திக்கிறான். நம்முடைய சுதந்திர போராட்டம் எத்தனை எத்தனை ஆயிரம் பேர்களுடைய உழைப்பினால் கிடைத்திருக்கிறது. அந்த சுதந்திரத்தை நாம் காலில் போட்டு மிதித்துக் கொண்டிருக்கிறோம். அவரை பார்த்து பேசுகிறான். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், மதராஸில் இருந்து இங்கே ஒரு பெண் வந்து எங்களுக்கு உதவியாக இருக்கிறாள். எங்களுடைய சுதந்திர போராட்ட காலத்திற்கான எல்லா விதமான போராட்ட முன்னேற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறாள் என்று. நீ அவளை சென்று பார் என்று. பெயர் என்ன என்று கேட்கிறான். நாங்கள் பெயரை மாற்றி வைத்து விட்டோம், நீயே சென்று பார் என்று பார்க்கிற போது ஒரு அதிர்ச்சி அவனுக்கு காத்திருக்கிறது. அவள் சாகவில்லை. அந்த மீனாம்பாள் இங்கே இருக்கிறாள். இவனோ துறவு கோலத்திலே இருக்கிறான். அஸ்வினி தத்தர் இதை புரிந்து கொண்டு, நீ இவள் கிடைக்கவில்லை என்பதனாலே தானே இந்த கோலம் கொண்டாய். நீ அதை களைந்து விட்டு அவளை திருமணம் செய்து கொண்டு இருவருமாக சேர்ந்து நீங்கள் இந்த தேசப்பணியில் ஈடுபடுங்கள் என்று அஸ்வினி குமார தத்தர் இருவருக்கும் திருமணம் செய்து வைக்கிறார் என்பது கதை. இந்த கதையை கடைசியிலே இதனுடைய தலைப்பு என்ன என்பதை சொல்லுகிறேன். இந்த சுதந்திர போராட்ட வீரத்தில் இந்த கதையை தடை செய்து விடுவார்கள் என்பதால் அந்த ஆசிரியர் வேறு மாதிரி பெயர் வைத்தார். இதற்கு தொடர்புடைய பெயராக வைக்கவில்லை. ஒருவேளை இங்கு இருப்பவர்களிலே யாராவது அறிந்திருந்தால் 7-1 இதில் பதிவிடுங்கள். அவருக்கு என்னாலான ஒரு பரிசை அனுப்பி வைக்கிறேன். அடுத்து நாம் கதைக்கும் இந்த தலைப்புக்கும் என்ன பொருள் என்றால், அதுதான் குறிப்பறிதல். இந்த 10 குறளை முடிக்கிற போது ஏன் இந்த கதையை சொன்னேன் என்பது அனைவருக்கும் புரியும். முதலாவது குறள் 1091. இரு நோக்கு இவள் உண்கண் உள்ளது. இரு நோக்கு இவள் உண்கண் உள்ளது. ஒரு நோக்கு நோய் நோக்கு, ஒன்று அந்நோய் மருந்து. மைதீட்டிய விழியிடத்து இருவகை நோக்கு உள்ளது. அவற்றுள் ஒரு வகை நோக்கு என்னை நோய் செய்யும் நோக்கு, மற்றொன்று அந்நோயினை தணிக்கும் மருந்து. இதுல ஒரு நுட்பம். தலைவியின் பார்வையினது சிறப்புகள் இருவகையாக குறிக்கப்பட்டிருக்கின்றன. முதலில் தன்னை நோக்கிய தலைவனை எதிரிட்டு நோக்கிய தலைவியின் முதல் நோக்கு அவன் உள்ளத்தினை மயக்கி துன்புறச் செய்ததால் நோய் நோக்கு என்றான். அந்த தலைவன் நோய் நோக்கு என்றான். அவன் துன்புறுதலை காணப்பெறாத தலைவியின் மறு நோக்கு காதல் கலந்ததால் அவன் காம நோய்க்கு மருந்தாக அமைந்தது. இருவரும் வாய்விட்டு பேசாமல் குறிப்பு மொழியினால் மௌன மொழியினால் கருத்து பரிமாற்றம் செய்து கொண்டனர். அதனால அது நோய்க்கு மருந்தாயிற்று. இந்த பாருங்க, இதை நமக்கெல்லாம் அனுபவிக்க தெரியல, எனக்கு சொல்ல தெரியலன்னு வச்சுங்க. இதை கிரால் என்று ஜெர்மானிய அறிஞன் திருக்குறள் மொழிபெயர்ப்ப படிச்சான், தமிழ் படிச்சான், லத்தீன்ல மொழிபெயர்த்தான். 1854 1856 ஜெர்மனில மொழிபெயர்த்தான். இந்த சீதையை கண்ட உடனே அனுமன் குதிக்கிறான், பிறல்றான், தாண்டான், கண்ணீர் விடுகிறான். அவனுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. அதை போல இந்த கிரால் மகிழ்ச்சி அடைகிறான் இந்த குறளை
படித்தவுடன் ஆஹா, தமிழ்ல எவ்வளவு பெரிய பொக்கிஷம் இருக்கிறது, கருவூலம் இருக்கிறது. இரு நோக்கு இரு நோக்கு இவள் உண்கண் உள்ளது, இரு நோக்கு இவள் உண்கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கு ஒன்று அந்நோய் மருந்து. இந்த காதல்ல நோயும் வரும், நோய்க்கு மருந்து கிடைக்கும். இப்படி சொன்னவன் திருவள்ளுவன். அவன் சொல்லுகிறான் தமிழே இமயம். அவன் குதித்தான், பிறழுகிறான், தாண்டுகிறான், கண்ணீர் விடுகிறான், அழுகிறான். இதெல்லாம் நானா கற்பனை பண்ணிட்டேன். அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தமிழே இமயம். தமிழனுக்கு வேற சொன்ன தெரியாது, இந்தியனுக்கு வேற சொன்ன தெரியாது. எதுடா உயரம்னு கேட்டா இமயம்மா. அதனால இவன் தமிழே இமயம்னு சொன்னான். எப்படி அடிக்கிறான் பாருங்க. நமக்கு உணர்த்துறதுக்கு ஜெர்மனிக்காரன் அவனெல்லாம் கும்பணும். எந்த காலத்திலயோ போய் சேர்ந்துட்டான். 1854 1856 இவன் ரசிச்சு படிச்ச மாதிரி இந்த லத்தீன்ல இருக்கிறவனும் ஜெர்மனியில இருக்கிறவனும் படிச்சிருப்பானான்னு தெரியாது. அவன் அப்படி உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து பிடிச்சிருக்கிறான் திருக்குறளை. நம்மாளு கையில எடுக்க மாட்டேங்கிறான். துன்பம் தருவதை நோய் என்றும் அதனை தீர்ப்பதை மருந்தென்றும் கூறினார். இரண்டிற்கும் நோய்தான் காரணமாக அமைந்தது. இது யாரியா? நீ ஏதோ புருடா விடுறியா? மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தராக இருந்த ஸ்ரீமான் தேப்பு மீனாட்சி சுந்தரம் அவர்கள் வள்ளுவர் கண்ட நாடும் காமமும் என்கிற நூலிலே இதை பொறித்திருக்கிறார். அகச்சான்று. நீங்கள் அந்த நூலை படித்திருந்தால் நல்லது, படிக்கவில்லை என்றால் அது தேடி பிடித்து படித்து விடுங்கள், முழுமையும் படியுங்கள். நான் ஒரு கீற்று அவ்வளவுதான் சொல்லுகிறேன். தமிழே இமயம் என்றான். யார்? கிரால். அவன் யார்? ஜெர்மானியன். தமிழை எப்படி படித்திருக்கிறான் பாருங்கள். இந்த குரலை பாருங்க. இதை படிச்சோடனே காதல் வரும். இரு நோக்கு இவள் உண்கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கு ஒன்று அந்நோய் மருந்து. எப்படி எப்படி அனுபவிக்கணும்? இந்த குரலை எப்படியெல்லாம் அனுபவிக்க வேண்டும்? தமிழ்ல இயற்கை மருத்துவம்லாம் இருக்கு, நாட்டு மருத்துவமா. ஒல்லியல் மருத்துவம்னு ஒண்ணு குறிப்பிட்டிருக்காரு. அது யாராவது தெரிஞ்ச அப்புறம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஆலிமன் என்பவர் அந்த மருத்துவத்தை கண்டுபிடிச்சிருக்கிறார், ஒல்லியல் மருத்துவம். இது பாவாணர் சொல்றாரு. அதற்கு மறுதலை அல்லியல். ஒல்லியல் என்பது இயல்பானது, அல்லியல் என்பது என்னன்னா அதான் ஆங்கில மருத்துவ முறை. இப்ப ஆங்கில மருத்துவ முறையை வச்சு ஒரு 7 மருத்துவர்கள் பலரை கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி 2 நாட்களாக உலகத்தையே பிழிந்து கொண்டிருக்கின்றன. உணவில் எல்லாம் கலக்கிறார்களாம் மருத்துவர்கள். எதுக்கு மருத்துவம் படிச்சான்? போவான் ஐயோன்னு போவான்னாரு. பாவம் செய்யறவன் அப்படின்னு மகாகவி சொன்னார். இதெல்லாம் படிச்சாதானே அவனுக்கு தெரியும். இதெல்லாம் பாவ புண்ணியத்தை பத்தியே கவலைப்படாம எப்படி மருத்துவம் படிச்சானே தெரியல. உயிர்களை காப்பதற்கு மருத்துவம் படித்தானா, உயிர்களை போக்க செய்வதற்கு மருத்துவம் படித்தானா? ஒரு வாழ்வை காணாம். இப்பொழுது ஒரு இருக்கு பாருங்க. காதல் தான் வரணும். வயது அடைந்த ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் காதல் என்றால் தூய அன்பு என்பதை நான் பலமுறை இந்த தளத்திலே சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். காதல் என்றால் தூய அன்பு, மாசு மறுவற்றது. அந்த காலத்திலே களவு என்பது இப்ப நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். களவியல் 7 அதிகாரம் வரைக்கும் களவியல். இந்த களவியல் என்பது பழங்காலத்துல வயது அடைந்த ஒரு ஆணும் பெண்ணும் இயல்பாக பழகுவதை பெற்றோர்கள் அனுமதித்திருக்கிறார்கள். அதிலே இயற்கை புணர்ச்சி நடந்திருக்கிறது. இயற்கை புணர்ச்சி என்பதுல ஒரு சாரார் இறையனார் களவியல் உரையில அது இயற்கை புணர்ச்சியில உள்ள புணர்ச்சி தான் மெய்யுறு புணர்ச்சி அன்று என்று இறையனார் களவியல் உரை சொல்லுகிறது. ஆனால் இலக்கணம் சொல்லுகிறது மெய்யுறு புணர்ச்சியும் நடந்தது என்று. அதற்கு பெற்றோர்களும் அனுமதித்திருக்கிறார்கள். விரைவாக அவர்களுக்கு திருமணம் செய்து விடுவார்கள். ஆனால் இந்த காலகட்டத்திலே
வக்கிர வன்முறை இப்படி பார்த்தா தெரியுமோ? வக்கிர வன்முறை என்று போடப்பட்டிருக்கிறது நாளிதழ் செய்தி. எத்தனை பெண்களை இந்த இளைஞர்கள் சீரழிக்கிறார்கள். இதற்கு பேரும் மோகம். காலமல்லாத காலத்தில் காலமல்லாத பருவத்தில் வருவதற்கு மோகம் என்று பெயர். இப்படி சீரழிப்பதற்கும் மோகம் என்று பெயர். அது சமஸ்கிருத வார்த்தை. ஆகையினால இந்த மெய்யுறு புணர்ச்சி என்பது அறத்தின் பால் பட்டு இருந்தது தமிழில், தமிழ் கூறு நல்லுலகத்தில். அதனாலேதான் இங்கு நெறிப்படன் இருந்தார்கள். ஆனால் திரைப்படங்களிலே ஆங்கிலேயர்கள் நடத்துகிற அந்த காதல் காட்சிகளை பின்பற்றி ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்தி பட உலகம் காப்பியடித்து அந்த மேல்நாட்டு நாகரிகத்தை புகுத்தியது. பிறகு மற்ற மொழிக்காரர்களும் அந்த முறையை பின்பற்றி திரைப்பட உலகத்தை கெடுத்து விட்டார்கள். அதனாலே தான் இந்த வக்கர உணர்வு என்று போட்டிருக்கார் பாருங்க. வக்கர வன்முறை பெண்கள் மீது தனக்கு கிடைக்காதவள் வேறு யாருக்கும் கிடைக்க கூடாது என்று ஆசிட் ஊத்துறானே கதவை திறந்தவுடன். 1000 பேர் புழங்குகிற தொடர்வண்டி நிலையத்தில் அவளை தண்டவாளத்தில் தள்ளினான், கொன்றான். இப்படி பல பல அதுதான் வன்முறை என்று அதை தொகுத்து போட்டிருக்காங்க. யார் யார் எந்தெந்த இடங்களிலே எப்படி வன்முறையில் நிகழ்த்தினார்கள் இந்த காதல் காரணமாக. காதல் என்பது தூய்மையானதாக இருக்க வேண்டும். அதைத்தான் நாம் இப்பொழுது இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதைத்தான் திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொன்னார். அதைத்தான் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே அகத்தினியலை என்று தொல்காப்பியர் சொன்னார். தொல்காப்பியர் சொல்லுகிற எனக்கு முன்னாலே இதெல்லாம் சொல்லி வைத்திருக்கிறான் என்று. அப்போ மரபு வழியாக நாம் பண்பாட்டுடன் கூடிய காதலை தான் அனுமதித்திருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நோக்கு நோய் நோக்கு இல்லை, நோய் நோக்கு ஒன்று அந்நோய் மருந்து. இப்ப அடுத்த குறள் பார்ப்போம். கண் களவு கொள்ளும் சிறு நோக்கம். காமத்தில் செம்பாகம் அன்று பெரிது. செம்பாகம்னா சரிபாதின்னு சொல்லும். அது இல்ல பேர்வாதிம்பாங்க. பேர்வாதின்னா செம்பாகம் என்பது சரிவாதி, பேர்வாதி என்றால் அரைக்கா கூடுதல். கண் களவு கொள்ளும் சிறு நோக்கம் காமத்தில் செம்பாகம் அன்று பெரிது. இப்போ கல்லூரி பசங்கள்லாம், நாங்க கல்லூரியில படிக்கிற காலத்துல சைட் அடிக்கிறாமா, அதான் அந்த சிறு நோக்கம். அது அவனுக்கு தெரியல, அப்படி லேசா பார்த்தல் விட்டுட்டு போயிடுவான், அடுத்த நாள் பார்ப்பான். இப்படியே அது வளரும், காதல் வளரும். அது உண்மையாக இருந்தால் அதுக்கு பேர் காதல், இல்லை என்றால் அப்படி பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். காமத்தில் செம்பாகம் என்று பெரிது என்று சொல்லுகிறார். எப்படி பெரிது? அந்த சினிமா பாட்டுல அம்மா பாடி இருக்காங்க, அம்மா அந்த நூல்ல எழுதியிருக்கிறாங்க. எங்க அக்கா கோவிந்தம்மாள், குடியேற்ற கோவிந்தம்மாள், உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாயே, நேரிலே பார்த்தால் என்ன நிலவென்ன தேய்ந்தா போகும். ஏதோ உருப்படி இல்லாம என்னுடைய குரல் வளத்துக்கு பாடுறேன், கேட்ட மாத்திரத்துல. அவ்வளவுதான். பிபி சீனிவாஸ் குரல்ல இந்த பாட்டை கேட்கணும். எப்படி பாடியிருக்காங்க, எப்படி பாடி. இதான் அதுக்கு உரை. உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாயே, நேரிலே பார்த்தால் என்ன நிலவென்ன தேய்ந்தா போகும். இப்ப அதான் காதல். என்ன காதல்? கண் களவு கொள்ளும் சிறு நோக்கம் காமத்தில் செம்பாகம் அன்று பெரிது. அவ்வளவு அழகா சொல்லியிருக்கார் இந்த இதுல. அப்புறம் அடுத்த பாட்டை பாருங்க. அந்த ஒல்லியல் மருத்துவம் சொன்ன பாருங்க. அதற்கு நஞ்சும் அமிர்தமே போல் குணத்த பொறுகையற்கண் என்று சிவகி சிந்தாமணி சொல்லுது. அந்த கண் களவு கொள்வத. பால் என்பது மெய்யுறு காமத்தை குறிக்கும். காமம் என்ற சொல்லுக்கு மெய்யுறு புணர்ச்சி என்பது பொருள்.
மெய்யில் தீரா மேவரு காமம் என்று அகநானூறு சொல்கிறது. தொல்காப்பியர் பாலுறவை காமக்கூட்டம் என்கிறார், காதலனை காமக்கிழவன் என்கிறார். எல்லாம் தொல்காப்பியம். மலரினும் மெல்லிது காமம் திருவள்ளுவர், காமத்து காழில் கனி திருவள்ளுவர், கல்லினும் காமம் இனிது திருவள்ளுவர். அதனாலதான் இந்த அதிகாரத்துக்கு இந்த மூன்றாவது பகுப்புக்கு காமத்து பால் என்று பெயர். நான் தொடக்கத்திலேயே சொன்னேன், நாம் அடைய வேண்டிய முடிவு இன்பம், அந்த இன்பத்திற்கு தொடக்கம் காமம். அதனாலே திருவள்ளுவர் இந்த கருத்திலே தான் சொன்னார் என்பதை நம் ஆட்கள் எல்லாம் அப்படியே பின்பற்றி கொண்டு வருகிறார்கள். திருவள்ளுவர் கண்ட நாடும் காமமும் என்றுதான் அவர் தலைப்பு கொடுத்தார். டாக்டர் மூவா திருவள்ளுவருக்கு உரை செய்ததோடு மட்டுமன்றி திருவள்ளுவர் அல்லது வாழ்க்கை விளக்கம் என்று ஒரு நூல் செய்திருக்கிறார். அதை படித்திருப்பீர்கள். அதில் தொடக்கத்தில் அவர் சொல்வது காமத்துப்பாலைத்தான் எழுதியிருக்கிறார், அதற்கான விளக்கத்தை. அதற்கு பிறகுதான் பொருட்பால், அதற்கு பிறகுதான் அறத்துப்பால் என்று அவர் செய்திருக்கிறார். உரை செய்யும் போது அப்படி செய்யல. ஏன் என்பதற்கு அவர் சொல்லுகிறார், வயது வரை வந்த ஆணும் பெண்ணும் காமத்துப்பாலை படிக்க வேண்டும், பண்பாடு வளர்வதற்கு அது அடித்தளம் என்று மூவா எழுதுகிறார். ஒரு கருத்து சொல்றேன் பாருங்க. ஆண்டாள் நாச்சியார் சொல்ற காதல் மெய்யுறு புணர்ச்சி இல்ல, மெய்யுறு புணர்ச்சி கிடையாது. திருப்பாவையில சொல்றால 30 பாட்டா, அது மெய்யுறு புணர்ச்சி கிடையாது. அது இறைவனை வணங்குதல் மட்டும்தான். பக்தி என்கிற காதல், பக்தி என்கிற தூய அன்பு. ஆனா மாணிக்க வாசகர் திருவெம்பாவில சொல்றார் பாருங்க, எங் கொங்கை நின் அன்பர் அல்லார் தோல் சேரற்க என்று சொல்லுகிறார். நின் அன்பர் என்ன யாரு? நான் எப்படி உனக்கு, இவர் பெண்ணா காட்டுகிறார். நான் எப்படி உனக்கு பக்தையாக இருக்கின்றேனோ அதை போல் உன்னிடம் பக்தி செலுத்தியவனிடம் நான் வாழ்க்கைப்பட வேண்டும். என் கொங்கை நின் அன்பர் அல்லார் தோல் சேரற்க என்று சொல்லுகிறார். இது மெய்யுறு புணர்ச்சி. ஆண்டாள் சொல்வது மெய்யுறு புணர்ச்சி அன்று என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். கண் களவு கொள்ளும் சிறு நோக்கம் காமத்தில் செம்பாகம் அன்று பெரிது. 3, நோக்கி இறங்கினாள் அவள் யாப்பினுள் அட்டிய நீர். நோக்கினாள், யான் அவளை பார்க்காத வேலை என்னை காதல் குறிப்புடன் நோக்கிய பின் நாணத்தால் தலை சாய்ந்தாள். அச்செயல் எம்மிடையே வளரும் காதல் பயிர் தடைப்பதற்கு வார்க்க பெற்ற அன்பு நீராக அமைந்தது. யாப்பினுள் அட்டிய நீர் என்றால் என்ன? உள்ள பிணைப்பில் வளரும் காதல் பயிர் வளர்வதற்கு அன்பு என்கிற நீரை வார்க்க வேண்டும் என்பது அதன் கருத்து. காதல் என்பது தலைவன் தலைவி ஆகிய இருவருடையும் ஒரே காலத்தில் மலரும் அன்பு முதிர்ச்சி. தலைவன் தலைவியை நோக்கும் போது வெட்கப்பட மாட்டான், வேட்கை மிகுதியால் நோக்குகிறான். அப்படி வெறிச்சு போய் பார்ப்பான். அவ அப்படி பார்க்க மாட்டா. நாணம் தலைவி அப்படி இல்லை. பெண்ணின் உயிர் பண்புகளில் நாணம் முதன்மையானது. எப்படி பெண்களுக்கு அச்சம் மனம் பயிர்ப்பு தானே வேண்டாம் பேசாம பாருங்க. பாரதியை விட எவன்டா சொல்ல முடியும் பெண்களோட உயர்வுக்கு? பெற்றங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். எவன் சொன்னா? எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் சமம் என்பது சொன்னா யார் சொன்னா? தையல் சொல் கேளேல் என்று அவை சொன்னால் தையலை உயர்வு செய் என்று சொன்னவன் பாரதி. இன்னும் நிறைய சொல்லியிருக்கிறான். அவன் சொன்னது போல வேற யாரும் பெண்களை உயர்வுபடுத்தி சொன்னதே கிடையாது. எப்ப செய்யணத? நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பாறையும் நிலத்தில் யாருக்கும் திறம்பாத பாறையும் சொன்னான. எப்படி சொன்னா? அது திருமணத்துக்கு அப்புறம். எவனாவது வந்தா அடி, அது அப்புறம். ஆனால் காதலனை நோக்குகிற போது நாணத்தை கொடுத்தால்தான் அந்த காதலுக்கு இன்பம்.
மடத்தை கொடுத்தால்தான் அந்த காதலுக்கு இன்பம். அச்சம் என்றால் பயப்படுவது என்று இவன் சொல்லுகிற சமஸ்கிருத பயப்படுதல் இல்லை. இந்த அச்சம் என்பது நாணம் கலந்தது, மடம் என்பது நாணம் கலந்தது, பயிர்ப்பு என்பது நாணம் கலந்தது. ஆகையினாலே பெண்ணுக்கு இந்த குணங்கள் இருப்பதனாலே தான் காதல் காதல் காதல். நோக்கினால் நோக்கி இறங்கினால் அகிதவள் யாப்பினுள் அஷ்டிய நீர். யான் நோக்கும் காலை நில நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். 4. யான் நோக்கும் காலை நிலன் நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். அவளை நான் நோக்குகிற போது அவள் என்னை நோக்காது நிலத்தினை நோக்குவாள். அவன் குறிப்பறிதல் பொருட்டு நோக்காதேன் போல் நின்ற பொழுது என் மீது அவள் பார்வையில் வீசி புன்முறுவல் பூப்பாள். இதை ரெண்டு பேரும் அவரவர்களை ஊரக்கண்ணால் பார்த்து கொள்கிறார்கள். நாணத்தினாலே அந்த நங்கை நிலத்தை பார்த்திருப்பதனாலே தலை கவிழ்ந்து நிற்றது. அதை நாணமாக கொள்கிறார். நாணத்தினாலே நங்கை தலை கவிழ்ந்திருத்தல் நாணம். இந்த நாணம் வேண்டாமா பெண்ணுக்கு? அதுதானே அழகு, அதானே காதலினுடைய உச்சம். இந்த கருத்துக்களை கலித்தொகையில 66வது பாட்டிலையும் அகநானூர்ல 16,299வது பாடல்கள்லையும் இது அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. நாணத்தினால் நிலத்தினை கால் விரலால் கீறுதலும் உண்டு, காதலரின் உளவியலை இந்த பாடல் எடுத்து காட்டுகிறது. சைக்கலாஜிக்கல். ஒரு காதலன் எப்படி இருப்பான், ஒரு காதலி எப்படி இருப்பாள் என்று அவர்களுடைய உளவியலை காட்டுகிறது. இப்ப நான் இதுலயே 9வது குறள் வருகிற போது அதை அப்படியே படம் பிடிச்சு காட்டுற பாருங்க. இதுக்கு உங்களுக்கு ஒரு திரைப்பட பாடல் சொன்னா நன்னா புரியும். ஒரு பக்கம் பாக்குறா, ஒரு கண்ண சாக்கிறா, உதட்ட கடிச்சுக்கிட்டு மெதுவா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா. டி.எம். சௌந்தரராஜன் பாடின பாட்டை அதே மதுரையில உட்கார்ந்துக்கிட்டு நான் என்னுடைய குரல்ல வளருகிறேன். எப்படி பாடணும் அவன் பாடினா எப்படி? என்னை நான் பார்க்கும்போது மண்ணை நீ பார்க்கின்றாய, பழைய பாட்டு இருக்குதுங்க ஐயா. ஆமா. காலாலே நிலத்திலே கோலம் போட்டு காட்டுறா, கம்பி போட்ட ஜன்னலிலே கண்ணத்தை தேய்க்கிறா. இப்படி எல்லாம் அதுல வருது. அந்த காட்சி இந்த 2 வரிக்குள்ளாக 2 அடிகளுக்குள்ளாக திருவள்ளுவர் பெருமான் யான் நோக்கும் காலை நிலம் நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும் என்று சொல்லுகிறார். இந்த பாடலினுடைய அடிப்படையை கொண்டு கலித்தொகையிலும் அகநானூற்றிலும் இதை விரிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன 3 பாடல்களிலே. இந்த அக இலக்கியங்கள் எல்லாம் இன்னும் எத்தனை பெரிய வேணாலும் எடுக்கலாம். தமிழ்ல அவ்வளவு இருக்கு. அதை எடுத்து படிச்சுட்டு குதிச்சாருன்னு சொல்ல பாருங்க. அந்த ஒரு பாடலை ஒரு குறளை பார்த்து தமிழ் இமயம் என்று சொன்னான் கெரால், ஜெர்மனி நாட்டினுடைய கெரால். நம்ம ஆட்களுக்கு இதெல்லாம் அனுபவிக்க தெரியல. எல்லாம் ஒரே குறிக்கோள், படக்குறிக்கோள்லே இருக்கிறான். எல்லாம் டாக்டர் ஆகணும், எல்லாம் இன்ஜினியர் ஆகணும். அவன் புழுக்கடிக்கிறது என்னன்னு தெரியல. ஆனா எல்லாருக்குமே ஒரு கனவு பணக்கனவு தான். அது அந்த பதவி கனவை விட இதுல பணம் அதிகமாக கிடைக்கும். ஏன்னா உள்ள நுழைஞ்சு பேர் எழுதிட்டாலே 400 500, பெரிய நகரமாக இருந்தா 1000 அப்படி சம்பாதிக்கலாம். அந்த கனவு. உண்மையாக மருத்துவம் பார்க்கின்றவர்கள் கொடுக்கிற ஊதியத்தை பெற்றுக்கொண்டு, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சில மருத்துவர்களுடைய பெயர்களை சொல்லி இவர்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் என்று. அவர்களும் 3 வேளைதான் உண்டார்கள். உள்ளே நுழைகிற போதே 1000 500 என்று பறித்துக் கொள்ளுகிறவர்களும் 3 வேளைதான் உண்ண முடியும். கடவுள் எப்படி நிர்மாணித்திருக்கிறான் பாருங்க. அதனால பேராசைப்படப்படாது. உன்னுடைய மருத்துவம் வெற்றி பெற வேண்டுமானால் நீ பரிவு காட்ட வேண்டும். நோயாளிகளிடம் பரிவு காட்ட வேண்டும். பரிவு காட்டினால்தான்
உனக்கு வளம் இருக்கும், நீ கைராசி டாக்டர் ஆக முடியும், இல்லைன்னா கைராசி டாக்டர் ஆக முடியாது. பண பிசாசாகத்தான் இருக்க வேண்டும். நான் ஒரு மருத்துவரிடம் போனேன். இதான் ஸ்டெதஸ்கோப்ல வச்சிருக்கான் பாருங்க, முன்னால இப்படி ரவுண்டா சோடா முடியாட்டான், அதை இப்படி வைக்கிறான், இப்படி வச்சு பார்த்தான். அவங்கிட்ட இனிமேல் போவதில்லை என்று இங்க தெருபூரா சொல்லிட்டேன். தெருவுல இருக்க யாரும் பார்க்காது, இப்படி வச்சுட்டு அவ்வளவு விரைவா மருத்துவம் பார்க்கிறாராம் அவரு. இங்க பாருங்க, இப்படி வைக்காம இந்த ஓரத்தை வச்சா என்னடா புரியும், காதல விழுவும். மோசடி, எவ்வளவு பெரிய மோசடி. பணம் சம்பாதிப்பதற்காக அவ்வளவு வேகமா நோயாளிகளை விரைவாக பார்க்கிறாராம். ஒவ்வொருத்தனா உள்ள வர வர ஆயிரமா போட்டியில விழுவுது இல்ல. என்னடா பண்ண போறீங்க அத? இதெல்லாம் பாருங்கடா. 9வது பாட்டு வரும்போது பாருங்க, 9வது குறள் வருகிற போது ஒரு அருமையான திரைப்படத்தை பார்க்க போகிறீர்கள். யான் நோக்கும் காலை நில நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். 5 குறிக்கொண்டு நோக்காமை அல்லால் ஒருகன் சிறக்கணித்தால் போல நகும். இந்த நயம்லாம் எப்படா பார்க்க போறீங்க? இந்த நயத்தெல்லாம் எப்ப உணர போறீங்க? சிறக்கணித்தால் போல நகும். குறிக்கொண்டு நோக்காமை அல்லால் ஒருகன் சிறக்கணித்தால், அப்படி பார்த்தல், அதிலே இருக்கிற இன்பம். பார்த்தும் பாராமல் 2 பேர்த்துக்கும் கிடைக்கிற இன்பம். குறிக்கொண்டு நோக்காமை அல்லால் ஒருகன் சிறக்கணித்தால், ஒரு கண்ணு படிக்கூடாது, ஒருகன் சிறக்கணித்தால் போல நகும். இங்க ஒருகன் என்பது கண்ணுதான். சில இடங்கள்ல வரும், நான் பின்னால சொல்லுவேன், முன்னாலேயே சொல்லி இருக்கிறேன், அது உருவு என்று. இங்கே வருவது நேருக்கு நேர் குறிவைத்து பார்ப்பது அல்லாமல் ஒரு கண்ணை சுருக்கி பார்த்தால் போல பார்த்து தன்னுள் மகிழ்வாள். இதுல ஒரு நயம் இளங்குமர்றார் எழுதுறார், ஒரு நயம் எழுதுறார். யார் சொன்னாலும் சொல்லிடணும்ல, அது ஒரு சிறப்பாச்சு. இப்ப பறவை பறக்குது பாருங்க. பறவை பறக்கிற போது இப்ப இந்த விமானம் மேல பறக்கிறதுக்கு முன்னால அது என்ன பண்ணும்னா, தரையில ஒரு 200-300 அடி நீளத்துக்கு இப்படி போயிட்டு அப்புறம் மேல கொஞ்சம் கொஞ்சமா வேகம் எடுத்து மேல பறக்கும். இந்த பறவை அதுக்கு வழிகாட்டி. எது பறவையை கண்டான் விமானம் படைத்தான்னு நம்மால் பண்ணான்ல. இந்த பறவை என்ன பண்ணுமா, அதை கூர்ந்து கவனிச்சிருக்கிறார், நம்ம இளங்குமர்றார் கவனிச்சிருக்கிறார். அதனால திருவள்ளுவர் இப்படித்தான் செய்திருக்க வேண்டும் என்று இவர் தன்னுடைய உரையிலே சுட்டி காட்டுகிறார். சிறக்கணித்தல், அந்த சிறகு இருக்கு பாருங்க, அந்த பறப்பதற்கு முன்னால அந்த சிறகை அப்படி கூட்டிட்டு அப்புறம் விரித்து பறக்கும். அதை அவர் சொல்றார். பறவை பறக்கும் முன் சிறகுகளை அகத்தே இறுக்கி புறத்தே விரித்து பரப்பி எழுதல் இயற்கை. ஆகவே சிறக்கணித்தல் என்பது அரிய சொல்லாட்சி. இந்த மாதிரி அவர் கொண்டு போறார். அப்படி கண் அப்படி சுருக்கி இப்படி பார்க்கிற மாதிரி பார்க்கிறது, அப்படி பார்த்தல். எப்படி சிறக்கணித்தால், ஒருகண் சிறக்கணித்தல் என்பது ஒரு கண்ணின் ஓரப்பார்வை. இது காளிங்கர் நிறைய பேர் உரை எழுதியிருக்காங்கன்னு சொல்லியிருக்க முடியாது. அந்த முதல் 10 பேர்ல காளிங்கர் ஒருத்தர். அவர் இதனை சிறக்கணித்தால் என்பதை கணக்கணித்தால் என்கிறார். அதை கடைக்கணித்தல் என்று பொருள். கடைக்கணித்தல் என்று அவர் சொல்கிறார். கடைக்கணித்தல் என்றால் என்ன என்றால் கடைக்கண்ணால் பார்த்தல் என்று பொருள் என்று விளக்கம் எழுதுகிறார். இதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள். இப்ப சூடாமணி நிகண்டுன்னு ஒரு நிகண்டு இருக்கு. அந்த சூடாமணி நிகண்டுல இந்த குறிப்பு வருது. கடைக்கணித்தல், கடைக்கண்ணால் பார்த்தல். சிலப்பதிகாரத்திலையும் இந்த செய்தி இருக்கு. ஆகையினால இது எல்லாம் இந்த திருக்குறளை உள்வாங்கி பின்னாலே வந்த இலக்கியங்கள் பரவலாக இதை விரித்து சொல்லுகின்றன. அப்படி விரித்து சொல்லவில்லை என்றாலும் எல்லாராலும் எல்லா நேயத்தையும் கண்டுபிடித்து விட முடியாது. இந்த உரைகளெல்லாம் நமக்கு பக்கபலனாக விளக்குகின்றன. அதனால இன்னும் எத்தனை உரைகள் வந்தாலும் அவ்வளவும் ஆய்வுதான். குறிக்கொண்டு நோக்காமை அல்லால் ஒருகன் சிறக்கணித்தால் போல நேரடியா காத்திரக்கூடாது. இந்த காதல் பண்ற போது இதுக்குதான் 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாம் இதை கேட்கணும்னு சொன்னதனுடைய நோக்கமே இதை கேட்கணும். இந்த நாடகத்தை பாருங்க, இந்த
9வது குறள் வருகிற போது வருகிற நாடகத்தை பாருங்கள். இந்த நாடகத்தை ஒவ்வொரு இளைஞனும் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தா இந்த டிவோர்ஸ்ங்கிற பாரு, எந்த ஆண்மகனும் டிவோர்ஸ் பண்ண மாட்டான். ஏனென்றால் அந்த காதலிலே உள்ள தூய்மையை புரிந்து கொள்ள முடியும். அதான் திருக்குறள். குறிக்கொண்டு நோக்காமை அல்லால் ஒருகன் சிறக்கணித்தால் போல நகம். சீதா பிராட்டி திருமண மண்டபத்துல ஏற்கனவே 2 பேருக்கும் அவ யாருன்னு தெரியலையே, மாடத்துல இருந்தாலேன்னு இப்படி எட்டி பார்த்துட்டான். அவ கீழே பார்க்கிறா. அவன் அந்த ஒரு ஒரு நொடி பொழுதுக்குள்ளாக அவனுடைய உள்ளத்திற்குள் ஊடுருவி விட்டாள். அவளுடைய உருவம் இவனுடைய உள்ளத்திலே ஊடுருவி விட்டது. நம்ம அப்பா என்னடான்னா யாரு ஜனக மகாராஜா இந்த வில்ல ஓடிக்கணுங்கிறான். எவன் வில்ல ஓடிப்பானோ தெரியல, இவன் என்னுடைய மனசுக்குள்ள பூந்துட்டானேன்னு அவளுக்கு கவலை. அது வரைக்கும் இந்த இவனெல்லாம் அனுப்பிய கூட்டிட்டு வர சொல்லி தசரதனெல்லாம் இந்த முடிவை வேணும்னு சொல்லி இவனை உடைப்பான்னு விஸ்வாமித்திரன் சொல்லி இதெல்லாம் நடக்கிறதுக்குள்ள 2 பேரும் படாத பாடுபடுகிறார்கள். இதாண்டா கற்புன்னா, இதான் கற்பு. அந்த 2 பேர்த்துக்குள்ளேயும் ஒரு ஒரு அந்த அந்த காதல் உணர்வு. நாம இந்த வெள்ளம் உடைக்கணும், அந்த பொண்ணு யாரோ தெரியல, ஒருத்தனை அறிமுகப்படுத்தி வைக்கல. முன்னால போன முனிவன் விஸ்வாமித்திரன்னு ஒண்ணும் சொல்லல, அவன் பாட்டுக்கு போறான். பின்னால அவன் தம்பி வரான், அவனுடைய திருவடியை பார்த்துக்கிட்டே வரான். அவன் மேலையும் கீழே எங்க பக்கவட்டில் எங்கேயும் பார்க்கல, நமக்கு ஒருத்தனும் சொல்லல. அவளுக்கும் தோழி இல்லை, தனியா தான் பாக்குறா. இவன் யாரு போறானே நடுப்புற அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. அதனால இந்த நிகழ்வு நடந்து அந்த மணவரையில கொண்டு உட்கார வைக்கிற வரைக்கும் அப்ப அவ பாக்குறா. இதான் குறிக்கொண்டு இந்த திருவள்ளுவர் சொல்றாரு பாருங்க, இதை அப்படியே கம்பர் படம் முடிச்சு காட்டுறாரு. குறிக்கொண்டு நோக்காமை அல்லால் ஒருகன் சிறக்கணித்தால் போல நகும். 1000 வாட்ஸ் இல்ல, லட்சம் வாட்ஸ் இல்ல, கோடி வாட்ஸ் மின்சாரம் பாய்ந்தது போல் இருக்கிறது. இங்கே வந்து உட்காருகிறார். தன்னுடைய இடக்கையினாலே வலக்கையில் இருக்கிற வளையலை திருத்துவது போல பார்க்கிறாள். சிறக்கணித்தால் போல நகம், சிறக்கணித்தால் போல நகம். திருவள்ளுவன் சொன்னதை கம்பன் அழகாக இந்த இடத்தில் இந்த குறளுக்கு படம் பிடித்து காட்டுகிறான். அவள் கைவளை திருத்துவு கடைக்கண்ணில் நோக்கினாள். கம்பன் எழுதுகிறான். நாடா ஒரு கைக்கு 1000 கோடி முத்தமடா, என்ன வார்த்தை போட்டு, என்னென்ன சொல். கைவளை திருத்துவு கடைக்கணில் நோக்கினாள். கைவளை திருத்துவு அது இடக்கையினால வழக்கையில் இந்த பக்கம் உட்கார்ந்துருக்கான். திருத்துகள் போல அவள் பார்த்தாள். குறிக்கொண்டு, குரலை விட்டுறாதீங்க, குறிக்கொண்டு நோக்காமை அல்லால் ஒருகன் சிறக்கணித்தால் போல நகும். நன்றி, வணக்கம். மிக நன்றிங்க ஐயா, வணக்கம். நன்றிங்க ஐயா, மிகவும் நன்றி, வணக்கம். யார் எழுதுனாங்கிற பேரு இது மகாகவி பாரதியார். அதை பத்தி நான் நிறைய அவரை சொல்லிக்கிட்டே இருந்தது. ஒரு காரணம் என்னன்னா, பாரதியார் எழுதிய சிறுகதை, அவருடைய எழுத்துக்களை எல்லாம் ஆங்கில அரசாங்கம் தடை பண்ணி கொண்டிருந்த காலத்தில் அதற்கு தலைப்பை மாற்றி கொடுத்தான். 1/6 என்று, 1/6 என்று கொடுத்தான். இந்த தலைப்புக்கும் இதுக்கும் பொருந்தவில்லையே என்று பார்த்தால் பின்னால் தான் தெரிகிறது, இதை அவன் தடை செய்திருப்பான். தலைப்பை சரியான தலைப்பை போட்டிருந்தால் இதையும் ஆங்கிலேயன் தடை செய்திருப்பான் என்பதனால இதற்கு 1/6 என்று கொடுத்தார். இதை பிற்காலத்திலே மணிக்கொடி காலத்திலே தூமுசி ரகுநாதன் என்கிற கதாசிரியர் எடுத்து எழுதியிருக்கிறார். நன்றி, வணக்கம்.